Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, இது ஒரு அவேர்னஸ் மெசேஜ் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ வந்து ஷார்ட்ஸாக பண்ணி போடுறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 மெசேஜுக்கு மேலே இந்த மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னென்னா, இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதல் கிடைக்காதா அப்படின்ற ஒரு வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதோட பயங்கரமாக ஒரு மனசை டச் பண்ணுற மாதிரிலாம் ஒரு மெசேஜஸ்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மேபி அதில் நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்கன்னா, இப்போ நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. டிமோட்டிவேட்லாம் கிடையாது, யதார்த்தத்தை பற்றி பேசுகிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த மெசேஜ் கூட நீங்கள் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது 1 லட்ச ரூபா வந்து லாஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட இருந்த அமௌண்ட்டை 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டார். அதான் லாஸ் பண்ணிவிட்டார் சார். நீங்கள் படிச்சிக்கங்க அது. ஏன்னா படித்து சொன்னால் உங்களுக்கு லேட்டாக புரியும். நீங்கள் ஆல்மோஸ்ட் அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவே போட்டுக்கிறேன். நான் ஒரு நம்பர் மட்டும் டிசேபிள் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ அவங்களுக்கு அந்த மெசேஜ் அடுத்தவங்களுக்கு சில பர்சனல் விஷயங்கள் வந்து தெரிவிக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட போட்டிருக்க மாட்டேன். ஆனால் எந்த மெசேஜ் அவர் எந்த மாதிரி அந்த உணர்வுபூர்வமாக அதை தெரிவிச்சிருக்காரு பாருங்கள். 1 லட்ச ரூபா இருந்தது, அந்த லாஸ் பண்ணிட்ட வழியை தாங்க முடியாமல் கடன் வேறு 1.5 லட்ச ரூபா வாங்கி ட்ரேட் பண்ணி அதையும் லாஸ் பண்ணிக்கிட்டார். எது? இந்த 9th January 21,200 கால் ஆப்ஷன் FinNifty. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் புட்டு, இதில் கால், இதில் ஒரு 1 லட்சம், இதில் ஒரு 60,000, இந்த மாதிரி சில்லையாக பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2,60,000 63,000 ரூபா கிட்டத்தட்ட லாஸ் பண்ணிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இது லாஸ் பண்ணிக்கிட்டது பத்தாமல் பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காரு, சார் உங்கள் ப்ரைம் குரூப்பில் ஆட் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்லா கவனிச்சிங்க. நான் இவருக்கும் சேர்த்து சொல்கிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அதாவது யாராச்சும் நமக்கு டிப்ஸ் கால்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, அதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிவிடுவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட். நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் பார்த்தா கூட உங்களால் ட்ரேடிங் இந்த மாதிரி லாபத்தில் வர முடியாது. ரீசன் என்னென்னா, அது நீங்கள் பண்ண மாட்டீங்க. லைவ் மார்க்கெட்டில் அந்த ட்ரேட் எடுக்கணுன்ற ஃபீல் வராது உங்களுக்கு. யாரோ ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னு நம்பி அது நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்க முடியும்? இப்போ அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் எதுக்குன்னா, வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்குது. அவங்களுக்கு வந்து மாத கணக்கில் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ரைம் குரூப்பில் ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறது தவிர, எடுத்தோடனே இவ்வளோ பெரிய லாஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப பெரிய லாஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய லாஸ்லாம் வாங்கிட்டு உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் புரிஞ்சுங்க. அட்லீஸ்ட் 2 மாதம் 3 மாதம் மார்க்கெட்டு நியூட்ரல் வெளியே வாங்க. 2லேருந்து 3 மாதம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வந்தால் தான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். நான் நான் இப்படியே லாஸ் ஆகிடுச்சு, 4லேருந்து கற்றுக்கிறேன் நான். சரி, நான் எல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் வந்து வெபினார் ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லை, முடியாது. 1 மாதம் 2 மாதம் நீங்கள் நியூட்ரல் பண்ணால் தான் வந்து என்ன கற்றுக்கணும். நீங்கள் யார்கிட்ட என்ன கற்றுக்க போகிறீங்க, என்ன கற்றுக்கிறேன், என்ன கிடைக்கும் உங்களுக்கு? என்ன யதார்த்தத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வெளியே வரணும். இதுலேருந்து வெளியே வந்தால் தான் உங்களால் ரியாலிட்டி பற்றி புரிஞ்சிக்க முடியும். எடுத்தோடனே கால் புட்டு என்ன எல்லாமே வந்துடுமா? கால் புட்டுனா என்ன தான் கால் புட்டு? ஏங்க கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் என்னத்துக்கு வாங்குறீங்க? எதுக்காக வாங்குறீங்க? மேலே போனால் கால், கீழே போனால் புட்டு, அவ்வளோதானா? இதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது? சும்மா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க பை அபோவ் சேல் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிப்ஸ் கொடுக்குறாங்க, கால்ஸ் கொடுக்குறான்னு அதை போய் வாங்க முடியுமா? அது மாதிரிலாம் கிடையாது. புரிஞ்சுங்க ப்ளீஸ். வேறு ஒரு சிலர் சொல்லுவாங்க சீக்கிரமாக பேசி என்ன பண்ணுற ஃப்ரெண்ட், கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க, சின்ன வார்த்தையும் தெரியுற மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதுக்கு நான் பெட்ரு. நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு சொல்கிறத கேளுங்க. நான் ஸ்பீடாக பேசுகிறேன், ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், மெதுவாக பேசுகிறேன்லாம் வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் யாருக்காச்சும் இருந்ததுன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. நீங்கள் லாஸ்ட்டில் போய் இப்படி உங்களுடைய கேபிட்டல் ட்ராடவுன்லேயே போயிட்டே இருக்குதுன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். கொஞ்சம் தெளிவாக இருங்க. என்ன தான் நடக்கும், ஒரு கேப் விடுங்க. இப்போ உங்களுடைய அமௌண்ட்டு கொஞ்சமே குறைஞ்சிட்டே வருதுன்னா கேப் விடுங்க. கொஞ்சம் ஃபுல்லாக கேப் விட்டுட்டதுக்கப்புறம் புரியும் என்ன தான் நடக்குன்னு தெரிஞ்சுக்க அப்புறமா நீங்கள் கற்றுக்கலாமா வேணாமா, எங்கே போகலாம், யார்கிட்ட கற்றுக்கலாம், என்ன கற்றுக்கலாம், ஏது கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுங்க. எடுத்த உடனே என்ன பண்ணுங்கள், யாராச்சும் ஒரு டிப்ஸ் கால்ஸ் கொடுங்க. இல்லை லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு 50 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, 1 கோடி லாஸ் ஆகிடுச்சு, 2 கோடி லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ண முடியும்? முதல்ல வாயில் கைவிட்டாமல் லாஸ் ஆன பணம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். யாரோ டிப்ஸ் கால்ஸ் கொடுங்க, அவங்க லாஸ்லாம் ரிகவர் பண்ணி கொடுக்குறாங்க, வேலைக்கு ஆகலாம். சும்மா நம்பாதீங்க அதெல்லாம். ஓகே, நான் இவருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். யாரையும் சார்ந்து நிற்காதீங்க. எந்த ஒரு ப்ரைம் குரூப்பையோ, எந்த ஒரு என்ன சொல்கிறது அட்வான்ஸ் குரூப்பு, அதுக்கப்புறம் டைமண்ட் குரூப்பு, அதெல்லாம் எந்த குரூப்பில் உங்களுக்கு வந்து அட்டன் பண்ண ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. இங்கே இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாதம் வருமானம் வந்து 15,000 சம்பளம். 15,000 சம்பளம் வச்சு ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா, இல்லை லாஸை ரிகவர் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 1 லட்ச ரூபாய் எப்படி சேர்த்தீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சகோதரனாக நினச்சி சொல்கிறேன், என்னுடைய சிஸ்டர் பிரதர்ஸ் எப்படி நினச்சிக்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக நினச்சி சொல்கிறேன். நான்
இந்த 1 லட்ச ரூபாய் எப்படி சம்பாரிச்சிங்க போய் பாருங்கள். கோ பேக், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வாங்க, உங்கள் ஃபேமிலி நார்மல் லைஃப் கொண்டு வாங்க, அந்த லாஸ் எப்படி ரிகவர் பண்ணணும்னு கொண்டு வாங்க. அதே மாதிரி டிமோட்டிவேட்லாம் ஒன்றும் ஆகாதீங்க, கண்டிப்பாக முடியும் உங்களால். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.